ஐட்டா வேணுமா? பேரன்பு கொண்ட பெரியவர்களே, அருமைய தாய் தகைகளே, எப்படினால் இதே கிராமத்தில் அம்மனுக்காக தேர்வு செய்து இந்த இரவு கண்வித்திருந்தால் தாய் நம் கிராமத்தில் நல்லவையை காட்டுவார் என்று கண்விப்பதற்காக நாடக பிள்ளைகள் நடத்தி விட்டிருக்கார்கள். நடத்தும் நாடக பிள்ளை திருவள்ளூர் மாவட்டம் பட்டப்பெரு கிராமம் பொன்னியம் ஆசிரியர் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிராமிய தெருக்கூத்து சங்கத்தின் கௌரவ தலைவர் விளக்கூடிய பொம்மநகர கிராமத்தைச் சேர்ந்த ஐயா கமலக்கண்ண ஆசிரியர் திருவள்ளூர் மாவட்டம் கிராமிய தெருக்கூத்து சங்கத்தின் தலைவர் விளக்கூடிய நாடக ஆசிரியர் பட்டப்பெரும் கிராமத்தைச் சேர்ந்த ஐயா ஜி ரூபன்
கிராமிய தெருக்கூத்து சங்கத்தின் செயலாளர் வழக்குரிய பேரம்பாக்கம் அருகில் உள்ள கூவம் கிராமத்தை சேர்ந்த ஐயா ரஜினி ஆசிரியர். என் நாடக சங்கத்தின் பொருளாளர் வழக்குரிய என் நாடக உரிமையாளர் பற்றப்பெரும் கிராமத்தை சேர்ந்த ஐயா வெங்கடேசன் ஆசிரியர். இந்த நாடகம் நாங்கள் நடத்தும் நாடக பேர் என்றால் சக்தி பிறந்த ஒரு பாவம் விளையாடக்கூடிய பீமாசூரன் சண்டை. பீமாசூரன் சண்டை. பீமாசூரன் பீமன் சண்டை. இந்த நாடகத்தை நடத்த முன்வந்துக்கிறோம். இந்த தாலை விட்டு மேலே விட்டு செய்ய ஆசை விட்டோம். எத்தனை அற்ற உதவிதம் தன் வீட்டில் பிள்ளைகள் தவறு விட்டார் எப்படி மன்னிப்போ அத்தனை என்னையும் என் பின்னாடி நீங்க மன்னிக்கும்படி தாயிடம் கேட்டுக்கொள்வேன். தாய்க்காம வந்துருக்கிறேன். இங்கே ஒரு வேலை கிடைக்குதா பாப்போம். வணக்கம்பா. வணக்கம் 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 வணக்கம்பா. வணக்கம். டேய் எத்திர மணி வணக்கம். வணக்கம் வணக்கம்பா. சாப்பிட்டீங்களா? மூஞ்சி பாக்கும்போதே தெரியுது. எப்படிடா? நல்ல வாத்து கறி, மீன் வரவல, கோழி கறி. நல்ல ஒரு புடி புச்சா மாதிரி இருக்குது. நல்ல சாப்பாடு குறை சொல்லவே முடியாது. சரி போனால் பகட்டம். இங்க தும்முன்னா பேல போய் டம்முன்னு. தமிழ்லை நாங்க அப்படிமா நாங்க தான் அட்டாக்கா நீங்களா அட்டாக்கா ஓடி விடுங்க அட்டாக்கா எல்லா ஓடினா இருக்கு பார்த்தா யாருமே இங்க இருக்க போறாங்க. தாயே செல்லியம்மா என்னடா கூத்து பார்க்க வராம யார் அங்க உட்கார்ந்து செல் நோட்றாங்க. செல் எல்லாம் ரிப்பேர் ஆயின தாயே. கண்டதா யா கட்டுறே இருக்குது. ஏய் சொல்லுங்க. நாங்கதான் அட்டாக்கார். நீங்களும் அட்டாக்கார். அதான் சொன்னேன் போயிட்டு வந்து ஓட்டாக்கார். டேய் அது புரியலையா? நான் தான் சூசனதாரி. சூசனதாரி சூசூத்துல யாரு அத்தாரு ஓட்டுது? கவர்மெண்ட்ல ஓட்டுறாங்க. டேய் தம்பி பாத்துக்கறாரு பாரு நம்ம வெடி ஒரு சூத்துட்டாரு. மறந்தகாரே என்னப்பா இவர்தான் சூத்துட்டாரு. டேய் 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 கபடாடி. என்னது என்ன வந்துக்கிறவர் யார் தெரியுமா? வாய முற போறோம். யார் அவரு? நேத்து யார் அவரு? நல்ல பாரு. பாத்துதாங்கற. நேத்து பார்த்த முன்னாடி தான் பார்த்த பின்னாடி பாத்தியா? கம்பெனி வந்த புதுசுல பின்னாடி தான் பார்த்தது. டேய் வந்திருக்கிறவர் பெரிய அதிகாரி பா அவரு. பெரிய அதிகாரினா? ஏய் வந்திருக்கிறவர் தாசில்தார். தாசில்தாரா? ஏம்பா இவர் சூத்துட்டார் பா. டேய் வந்திருக்கிறவர் தாசில்தாரா சூத்துட்டாரா? சரி இவர் தாசில்தார் உங்களுக்கு எப்படி தெரியும்?
அதுவா நம்ம ஊரா முட்டாள் காலியா இருந்தா உங்க பேருக்கு பட்டா வாங்கிடுவியா? சரி பட்டா கைக்கு வந்துட்டா பட்டா வராது. நீங்க தாசில்தார் கிட்ட பணம் கொடுத்தா பட்டா வரும். நீ சூத்துதார் கிட்ட கொடுத்துக்கிற எப்படி பட்டா வரும்? பட்டா வராது பணம் வராது. உன்னை தார் வச்சு கைச்சிக்கோ. யா ஒத்துக்க மாட்டாரு. ரெண்டு பேர் தான் பேசுறாங்கன்னே தெரியல. கூத்தாரு இருப்பாங்க ரெண்டு பேர் என்ன பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சூத்தல் தாருனால புரியல. உங்க ஆடத்துல எத்தனை தாரம் தெரியும்? எவ்வளவு தெரிஞ்சாலும் கேள்வி வந்துருக்கிறேன். கோயில் வீடு வெடிப்பானதான் பணம் கிடைக்கும். காவல வாரம் ஏற்று என் கூடவா நான் கேட்க அஜித் பாட்டு பாடு. நான் போயிடு போயிடு மகாபாரத்திலே ஒரு மகாபாரதத்தில் ஒரு குச்சில் ஒண்ணு பாடு. அதில் தான் ஒண்ணு பாடு. பாடலை பாடு. நெஞ்சு பிடிக்காத நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து போல வந்து நீங்க ரெண்டு பேர் தானே நல்ல பிள்ளைங்க முன்னாடி கூத்து பாக்குறாங்க பார்த்தா ரொம்ப மோசமான ஆள் இருக்கிறானுங்க. இதனாலதான் வெளியே வந்து கூத்துக்கு வேணாம்னு சொன்னேன். எல்லாம் வந்து முன்ன மாதிரி ஆளுங்க மாதிரி கிடையாது. எல்லாம் ஒன்னாம் கிளாஸ் லெவல் எடுக்கணும் பசங்க. யாரு தெரியுமா உங்களுக்கு? இவர் யார் தெரியுமா? என்ன அதிகாரி? நீங்க ரெண்டு பேர் பேசுறாங்க. கால் வந்தா காட்டு பத்தி செத்துட்டு இருப்பாரு. எவ்வளவு ரோசமான ஆள் தெரியுமா அவரு? பாருமா அவங்க ரெண்டு பேர் காது வச்சா கேட்க முடியல பேசுறது. நீ நெஞ்சு பிடிக்கிறியா? ஐயா என் நெஞ்சு பிடிக்காத நான் சொல்றேன். எதிர்க்க உட்காந்து வேற ஏதோ பிடிக்காதுன்னு சொல்றேன். பணம் தர முடியாது. ஒரு பாட்டு தர முடியாது. இன்னொரு பாட்டு பாடு. நாடகத்திலே சிறந்த நாடகம். நாடகத்திலே சிறந்த நாடகம் எங்கடா வச்சா பெருமாள்? அதுதான் ஒண்ணு பாடு. பாடலை பாடு. எங்கடா வச்சா பெருமாள்? எங்கடா வச்சா அதுலதான் பாடு. கம்பெனி தலைவர் பாடுன்ற பாடலை பாடு. பாடுன்னு சொல்லு.
பணம் எத்தனை பாட்டு பாடுங்க? ரெண்டு பாட்டுகள் என்ன பண்ண தர முடியாது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்னொரு பாட்டு கேட்கற பாருங்க. இது பண்ணல பாடலாம். யாரு பார்ப்பாங்க? லேட்டஸ்டா பாடணும். எப்படி எப்படியா லேட்டஸ்டா தெரியாத உங்களுக்கு? நான் பாடுறேன் பாரு. வருவா. ஏய் ஆலுமா டோலுமா ஐத்தாலங்கடிமா ஆலுமா சொல்லக்கூடாதா? வழிபடுறது என்ன? வழிபடுறதுன்னு சொல்லக்கூடாதா? காக வலிப்புண்ணா. ஓ இது காக வலிப்புடியாதுண்ணா. இதுதான் இந்த காலத்து இளைஞருக்கு ஏற்ற புரோகிராம். அது போல பாடினா ரசிப்பாங்க. இன்னொரு பாடல் என்னது? மயிர்புண் நாடகம். இவர் மண்டில மயில் ராவண சண்டை. மயில் ராவண சண்டை அதில் தான் பாடு. ஆம்பளை பாட்டு வேணுமா பொம்பளை பாட்டு? ஒரு ஆம்பளை பாடு இருக்கட்டும், நீ பொம்பளை பாடு.
என்ன சொன்னா அடி ஒட்டி பிறந்தால் அண்ணா ஒரு தாய் பாலுங்கள் என்ன உட்காருங்க உட்காருங்க எழுந்திருங்க பணம் வேணுமா வேணாவா பணம் வேணுமா நான் சோறை போட்டுக்கிறேன் வேலை போட்டு எழுந்திரி உட்காரு எழுந்திருங்க பணம் போக மாட்டீங்க ஏந்துக்கடா முக்கால் கிலோ வாத்துக்கு எங்கிருந்து பணம் வாங்க போக மாட்டீங்க பணம் வாங்க உயிரை பணம் வாங்க போக மாட்டோம் கிட்ட வாங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன் அப்படியா ஒவ்வொன்னா போடணும் ஆமா சாய் ஆமா ஒரே சாய் தான் கேள்வி மூட்டு மேல மாதிரி பிடிக்கிறாங்க இதெல்லாம் பிடிச்சா துட்டு கொடுக்கணும்னா சரிப்பா இப்படி பிடியாண்டா அப்பா துட்டு வாங்குறது மடி பிடினா கேள்வி மூட்டுற மேல பாவடி தூக்கு அதரே கொடுத்ததெல்லாம் கொடுத்து என் வயிற பிடுக்கி கொடுத்து உங்க இருவருக்கா கொடுத்து இல்லை பண்ணிக்கணும் வீட்டுல திறந்து பத்து பாயில் போட்டு வந்தேன் பரவாயில்ல பிட்பாயிட்டு நீங்களும் ஆடுகிற சொன்னீங்க ஆட்டுல வேலை கொடுக்குற வேலை செய்ய கண்ணை தீர்த்துரும் எதிர்க்க முடியாத செய்தி ஆமா அம்பாளைக்கிட்ட கல்விக்குடைய கிராம பொதுமக்களாகிய அனைவரும் சேர்ந்து கூட ஓரிரு நாடகம் வைத்திருக்கிறார்கள். இன்று செல்லியம்மனுக்காக நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்று சொன்னால் என்ன சொன்னா மகாபாரத பிரகடனத்தில் வழங்கும்படியாரி
பீமாசுரன் பீமன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த போகிறோம். பீமாசுரன் பீமன் சண்டை முதலாவதாக ஆ. பீமாவரிய பட்டத்தை செல்லக்கூடிய ஆமா. பீமாசுரன் தர்பார் அவர்களுக்கு அவரால் தேவைப்படும். ஆமா கேளுங்க ஜமலி முதலாக பீமாபுரி அழக்கூடிய பீமாசுரன் வருகிற விதம்